அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். ஆடி மாதம் பிறந்துட்டாலே பண்டிகைகளுக்கு பஞ்சமே இருக்காது. இந்த வருஷம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை 3 சிறப்புகளோட அமைஞ்சு வருது. இந்த வெள்ளிக்கிழமையில் சுமங்கலி பெண்களுக்கு இந்த ஒரு பொருளை தானமாக கொடுக்கறது மூலமாக நம்மளுடைய மாங்கல்ய தோஷமும் நீங்கும், தீர்க்க சுமங்கலி வரமும் கிடைக்கும். இந்த வருஷம் வருகின்ற ஆடி வெள்ளிக்கிழமை 3 சிறப்புகளோட அமைஞ்சிருக்கு. முதல் சிறப்பு அம்பாளுக்குரிய ஆடி முதல் வெள்ளிக்கிழமை, அம்பாள் அவதரித்த நாள். இரண்டாவது சிறப்பா பிரதோஷமும் சேர்ந்து வருது. சிவனையும் சக்தியையும் சேர்ந்து தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்க போகுது. மூன்றாவது சிறப்பா மூல நட்சத்திரமும் அமைஞ்சு வருது. அனுமனுக்கு உரிய நட்சத்திரமா இது அமைஞ்சிருக்கு. அனுமனுடைய 10 கரங்களில் ஒரு கரத்தில் அம்பாளது சூலாயுதமும் இருக்கும். கவனிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த அம்பாளோட அனுக்கிரகம் பெற்ற கடவுள் அனுமன். அம்பாள் கிட்ட இருந்து வரம் பெற இந்த நாளை நாம் தவற விடவே கூடாது. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைனாலே பெண்கள் வழிபாடு செய்வதற்கு உரிய தினமாக சொல்லப்பட்டுள்ளது. குறிப்பாக திருமணம் நடக்காத பெண்கள், திருமணம் நடந்தும் மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாட்டை மேற்கொண்டாலே போதும். உங்களுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். திருமணமாகாத கன்னி பெண்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும். திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரமும் கிடைக்கும். இதற்கு உண்டான வழிபாடு தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஆடி வெள்ளி அம்பாள் வழிபாடு. ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சீக்கிரமாக, அதாவது அதிகாலை வேளையிலேயே எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு வாசல் கூட்டி கோலம் போட்டு பூஜை அறையெல்லாம் அலங்காரம் செய்து வைக்கணும். இது எல்லாமே நாம் வெள்ளிக்கிழமைனாலே ரெகுலராக செய்யக்கூடிய விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் வீட்டில் விளக்கேற்றி அம்பாளை வணங்கணும். சர்க்கரை பொங்கலும் வடையும் நெய்வேத்தியமாக வைக்கணும். நம்முடைய வீட்டுக்கு 3 சுமங்கலி பெண்களையோ அல்லது 5 சுமங்கலி பெண்களையோ அழைக்கணும். நம்முடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஒற்றைப்படையில் சுமங்கலி பெண்களை நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம். அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்களை அழைச்சாலே போதும். வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு அவங்கள வரவேற்கணும். அவங்கள அம்பாளை வழிபாடு செய்ய சொல்லணும். நாம் செஞ்ச சர்க்கரை பொங்கலையும் வடையையும் பிரசாதமாக அவங்களுக்கு கொடுக்கணும். இது எல்லாமே நாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ தெரியாத விஷயம் என்னன்னு பார்க்கலாம். அம்மனுக்கு உரிய ஒரு பிரசாதம் பானகம். அதாவது அம்மனை குளிர வைக்கக்கூடிய தன்மை இந்த பானகத்துக்கு உண்டு. ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாம் செய்த பிரசாதத்தோடு பானகமும் தயார் செய்து வச்சுக்கோங்க. இந்த பானக பிரசாதத்தை உங்கள் வீட்டுக்கு வர்ற சுமங்கலி பெண்களுக்கு உங்கள் கையால் கொடுக்கணும். சின்ன டம்ளரில் ஒரு அரை டம்ளர் கொடுத்தா கூட போதும். நிறைய பானகத்தை கொடுத்து வீணடிக்கவும் வேணாம். அதனால் இந்த பானகத்தை மிக குறைஞ்ச அளவு பெண்களுக்கு உங்கள் கையால் தானம் செய்யணும். அவங்க ஒரு வாய் குடித்தாலும் அந்த அம்மனுடைய மனசு குளிர்ச்சி அடையும். எத்தனை சுமங்கலி பெண்களுக்கு வேணாலும் பானகம் கொடுக்கலாம். ஆனால் ஒரு சொட்டு பானகத்தை கூட வீண் செய்யக்கூடாது. வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சுமங்கலி பெண்களுக்கு பானகம் தானமாக கொடுக்கும் போது அம்பாளுடைய மனசு குளிரும், மாங்கல்ய தோஷமும் விலகும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் சீக்கிரமாக நடக்கும். எளிமையான எல்லாராலும் செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக தீர்க்க சுமங்கலி வரமும் கிடைக்கும், அந்த அம்மனோட அருளும் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.